நண்பர்களுக்கு வணக்கம். தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்று டிஎன்பிஎஸ்சி பிஜிடிஆர்பி தமிழ் பாடத்திற்கு ஏற்ற ஒரு பதிவை நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். பிஜிடிஆர்பிக்கு மட்டுமல்ல, யூபிஎஸ்சி தமிழ், டிஎன்பிஎஸ்சி அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் இது பயன்படுகின்ற வகையில் அமைந்திருக்கிற ஒரு தலைப்பு. குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி பிஜிடிஆர்பி தமிழிலே பக்தி இலக்கியம் அலகு 4 பக்தி இலக்கியம் என்ற ஒரு பிரிவிலே தாயுமானவர் என்ற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய பதிவை கேட்ட பல நண்பர்கள் இந்த தாயுமானவர் பற்றிய பதிவை போடுங்கள் என்று கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்ததற்கு ஏற்ப இந்த பதிவை நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். ஏறக்குறைய மிக நீண்ட இந்த பதிவை ஒரு 56 வினாக்களிலே வகுத்து தொகுத்து உங்கள் முன் வைத்திருக்கிறேன். ஒரு கதையை போல இந்த பதிவு செல்லும். என்னுடனே நான் சொல்லும் பொழுதே கூடவே குறிப்புகள் எடுத்துக்கொண்டு அது தேர்வு நேரத்தில் பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற உங்களை வாழ்த்துகிறேன். 1வது வினா, தாயுமானவரின் காலம் எது? தாயுமானவருடைய காலம் 18ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதி என்று சொல்லப்படுகிறது. 18ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி, அதாவது 1705ஆம் ஆண்டு பிறக்கிறார். 1746வது ஆண்டிலே அவர் சமாதி ஆகிறார். எனவே 18ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதி என்று சொல்லலாம். தாயுமானவர் எங்கே பிறந்தார்? நாகப்பட்டினம் மாவட்டத்திலே வேதாரண்யம் அருகிலே திருமறை காடு என்ற ஊரிலே இடத்திலே தாயுமானவர் பிறக்கிறார். தாயுமானவருடைய பெற்றோர் யார்? தாயுமானவருடைய பெற்றோர் யாவர்? கேடிலி அப்பர், கெசவள்ளி அம்மையார். சில பதிவுகளிலே கெஜவள்ளி என்று போட்டிருக்கிறது. கேடிலி அப்பருக்கும் கெஜவள்ளி அம்மையாருக்கு இவர் பிறந்தார். அதாவது திருமறை காட்டு சைவ வேளாள பெற்றோர்களுக்கு இவர் 2ஆம் மகனாக இவர் பிறக்கிறார். கேடிலி அப்பருடைய முதல் மகன் யார்? முதல் மகன் யார்? ஏன்னா இவர் 2வது மகன். அப்போ முதல் மகன் எங்கே என்ற ஒரு வினா நமக்கு வரும். கேடிலி அப்பருடைய முதல் மகன் சிவசிதம்பரம் என்பது அவருடைய பெயர். சிவசிதம்பரம். இவர் இந்த கேடிலி அப்பர் தன்னுடைய அண்ணனுக்கு முதல் மகனை தத்து கொடுத்து விட்டார் என்ற செய்தியை நாம் உள்வாங்க முடிகிறது. 5வது வினா, தாயுமானவர் பிறந்தபோது அவருடைய தந்தையார் எந்த தொழில் செய்து கொண்டிருந்தார்? தாயுமானவர் பிறந்த பொழுது அவருடைய தந்தையார் கேடிலி அப்பர் திருசிங்கபுரத்திலே விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்க மன்னரிடம் கணக்காளராக இருந்தார். சில பதிவுகளிலே அவர் அமைச்சராக இருந்தார் என்ற பதிவு இருக்கிறது. பெரும்பான்மை நூல்களிலே கணக்கர் என்ற பொருள் இருப்பதனாலே கருவூல அதிகாரியாக, ட்ரெஷரி ஆபீசர் என்று நாம் பொருள் கொள்ளலாம். அடுத்து, தாயுமானவருடைய மனைவியினுடைய பெயர் என்ன? தாயுமானவர் மனைவியினுடைய பெயர் மட்டுவார் குழலி என்பதை நம்மால் அறிய முடிகிறது. அடுத்து, தாயுமானவர் பெயர் காரணம் கூறு. இதை காரண பெயர் என்று கூட சொல்லலாம். தாயுமானவருக்கு ஏன் தாயுமானவர் பெயர் வந்தது என்பதை நாம் அறிய வேண்டும். திருச்சிராப்பள்ளி மலை மேலே எழுந்தருள் இருக்கிற இறைவன் தாயுமானவர். இவர்களுக்கு பெற்றோர்களுக்கு நீண்ட நாள் குழந்தை இல்லாத காரணத்தினாலே பல கோயில்களுக்கு சென்று இறைவனை வேண்டி இந்த திருச்சி மலை மீது எழுந்தருள் இருக்கின்ற தாயுமானவர் அருளாலே இந்த குழந்தை பிறந்தமையாலே இவருக்கு தாயுமானவர் என்று பெயர் வைத்தனர் என்ற செய்தியை நம்மால் அறிய முடிகிறது. 8வதுனா, தாயுமானவர் கற்று அறிந்த மொழிகள் ஆவை. இந்த தாயுமானவர் என்பதற்கு ஒரு வரலாற்று குறிப்பு கூட உண்டு. இறைவன் தந்தை, இறைவனை தந்தை என்று சொல்லுவார்கள். தந்தைக்குரிய குணம் மட்டுமல்ல, தாய்க்குரிய குணமும் அந்த இறைவனுக்கு இருக்கின்ற காரணத்தினாலே தாயுமானவர் என்ற ஒரு காரண பெயர் என்று சொல்லலாம். எனவே இவர் தந்தை மட்டுமல்ல, கடவுள் நமக்கு தாயாகவும் இருப்பதனாலே அந்த கடவுளுக்கு தாயும் ஆனவர் என்ற பெயர். இந்த தாயுமானவர் கற்றறிந்த மொழிகள் யாவை? இவர் வடமொழி மற்றும் தமிழ் 2 மொழிகளையும் கசடர கற்று தேர்ந்திருக்கிறார். 9வது வினா, தாயுமானவர் எந்த மன்னரிடம் அமைச்சராக, அதாவது கருவூலராக, சில நூல்களிலே அமைச்சர் என்றிருப்பதனாலே நான் இங்கே தட்டச்சு அப்படி செய்திருக்கிறேன், யாரிடம் கருவூல அலுவலராக தாயுமானவர் இருந்தார்? அந்த காலத்திலே திருச்சிராப்பள்ளியிலே ஆட்சி செய்த விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் இவர் பெரும் கருவூல அலுவலராக இருந்தார் என்று நம்மால் அறிய முடிகிறது. அதாவது இந்த வேலையை அவருடைய தந்தை செய்து வந்தார். தந்தைக்கு பிறகு இவர் தொடர்ந்து அந்த வேலையை மேற்கொள்ளுகிறார். இவருடைய அந்த
மன்னன் இறந்த பிறகு மன்னனுடைய மனைவி ராணி மீனாட்சி ஆட்சியிலேயும் கூட இவர் தொடர்ந்து அந்த நாட்டின் கணக்கராக பணிபுரிந்தார் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. அடுத்து விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கர் இறந்த பிறகு அரசியினுடைய மனநிலை என்ன என்பது இங்கே ஒரு வினா. வரலாறுலே ஒரு சிறு நிகழ்ச்சி அங்கே நடைபெறுகிறது. மன்னர் விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கர் இறந்து விட்ட பிறகு தொடர்ந்து அங்கே தாயுமானவர் வேலை செய்கிறார். ஆனால் அரசியினுடைய எண்ணம், அரசினுடைய அன்பு என்பது இவர் தாயுமானவர் மீது திரும்ப தொடங்குகிறது. அதாவது அரசி இவர் மீது காதல் உணர்வை காட்டத் தொடங்குகிறார். இந்த நிகழ்ச்சியை பொறுத்து கொள்ளாமல், உள்வாங்க முடியாமல் தாயுமானவர் பயந்து அஞ்சி யாருக்கும் சொல்லாமல் ஊரை விட்டு கிளம்பி ராமநாதபுரம் சென்று தன்னுடைய தமையனோடு வசிக்க தொடங்குகிறார். அங்கே அண்ணனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவர் திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு ஒரு குழந்தை அவருக்கு பிறந்தது. மனைவி இறந்த பிறகு அவர் துறவு வாழ்க்கையை மேற்கொள்கிறார் என்பது இவருடைய வரலாற்றிலே நாம் அறிகின்ற செய்தி. 11வது வினா, அந்த கருவூல பதவியை தாயுமானவர் துறப்பதற்கு காரணம் என்ன? கருவூலர் பதவியை துறப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இவர் பதவியை ஒரு பொருட்டாக நினைக்கவே இல்லை. பதவியை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை. தொடக்கத்திலிருந்தே இவரது மனநிலையானது உலகியல் கடந்த ஒரு ஞான நிலையிலே இருந்து வந்தது. எனவே இவர் பதவியை துறக்கிறார் என்று சொல்லலாம், துறந்தார் என்று சொல்லலாம். அப்பொழுதே இவர் பல பாடல்கள் பாடியும் சமாதி நிலையிலிருந்தும் காலம் கழித்து வந்தார் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. தாயுமானவர் சரியாக எந்த ஆண்டு துறவு பூண்டார்? தாயுமானவர் துறவு பூண்ட ஆண்டு 1736ஆம் ஆண்டு. 1736. 13வது வினா, தாயுமானவர் துறவியான போது அவருக்கு வயது என்ன? 31 வயதிலே அவர் துறவியாக மாறுகிறார். துறவியான போது தம் மகனை யாரிடம் ஒப்படைத்தார்? மனைவி இறந்து போறாங்க. தன்னுடைய மகனை தன்னுடைய தமையனாரிடம் ஒப்படைத்து விட்டு அவர் துறவு நிலைக்கு செல்லுகிறார். தாயுமானவருக்கு யார் குரு? தாயுமானவருக்கு யார் குரு? எந்த குரு? இதை புரிந்து கொள்ள வேண்டும். தாயுமானவருடைய குரு யார்? அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். மௌன குரு தேசிகர் தாயுமானவருடைய குரு. இந்த மௌன குரு யாருடைய மரபிலே வந்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இவர் திருமூலர் மரபிலே வந்தவர். மௌன குரு திருமூலர் மரபிலே வந்தவர். இந்த மௌன குருவிடம் தாயுமானவர் எந்த முறையிலே பாடம் கற்றார்? இது முக்கியமான வினா. அதாவது பார்வையாலும் சுதீட்சை என்று சொல்வார்கள், வாசக தீட்சை என்று சொல்வார்கள். இந்த பார்வையாலும் காதில் ஓதியும், அது மட்டுமல்ல மந்திர உபதேசம் மற்றும் யோக நாண முறையிலும் அவர் பாடம் கற்கிறார் அவரிடம். 18வது வினா, தாயுமானவர் மௌன குருவிடம் எந்த முறையிலே பயிற்சி பெற்றார்? இது பாடம் கற்ற முறை. சுட்சு தீட்சை, வாசக தீட்சை, உபதேசம் மற்றும் ஞான முறையிலே பாடம் கற்றார். அவர் பெற்ற பயிற்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 கேட்டல், 2வது சிந்தித்தல், 3வது தெளிதல், 4வது ஒரு குறிப்பு இருக்குது, அதுக்கப்புறம் தியானம் செய்தல். இந்த 4 அடிப்படையிலே அவர் அந்த பயிற்சியை எடுக்கிறார். மௌன குருவிடம் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், தியானம் செய்தல் என்ற 4 வகையிலே அவர் மௌன குருவிடம் பயிற்சி பெறுகிறார். 19வது வினா, துறவு நிலைக்கு பின்னர் தாயுமானவருடைய நிலை என்ன? துறவி ஆயிட்ட பிறகு அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, துறவியான பிறகு தாயுமானவர் மௌன குருவோடு அவருடைய மடத்திலேயே தங்கிவிட்டார். மௌன குருவினுடைய மரணத்திற்கு பிறகு அந்த மடாதிபதி, மடத்தினுடைய தலைவராக மாறுகிறார். தொடர்ந்து சிவத்தலங்களை தரிசித்து பல பாடலை பாடி காலத்தை கழித்தார் என்பதை வரலாற்றிலே நம்மால் அறிய முடிகிறது. அடுத்து மௌன குரு தேசிகர் தொடர்பாலே வாழ்வில் ஏற்பட்ட மாற்றம் என்ன? இந்த தாயுமானவருக்கு மௌன குரு அவருடைய தொடர்பு ஏற்பட்டதனாலே தாயுமானவருடைய வாழ்வில் ஏற்பட்ட மாற்றம் என்ன? மௌன குரு தொடர்பாலே அவர் துறவுள்ளம் வாய்க்க பெற்றார். துறவு சிந்தனை அவருக்குள்ளே வந்தது. நாயக்கரிடம் வேலை பார்த்த நாளிலேயும் கூட, திருமண வாழ்க்கையிலேயும் கூட உலக பற்று இல்லாமலேயே அவர் வாழ்ந்தார் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. ஒரு பிடிப்பற்ற உலகிலே ஒரு பிடிப்பற்ற ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்கிறார். காரணம், அந்த மௌன குருவினுடைய தொடர்பு இவருக்கு ஏற்பட்டது. அந்த மௌன குருவினுடைய அதை கூட ஒரு வரலாறு சொல்லுவார்கள். அந்த திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கிற அந்த இறைவனை தரிசித்து பாட செல்லுகின்ற பொழுது அங்கே தவத்தில் அமர்ந்திருக்கிற மௌன குருவை இவர் பார்க்கிறார். இவருடைய பாடல்களை கேட்டு மௌன குரு அவரை தாமே அழைத்து தன்னுடைய மாணவனாக ஆக்கி கொண்டார் என்று கூட ஒரு வரலாறு சொல்லுகிறது.
21வது வினா, தாயுமானவரை அக்காலத்து மக்கள் உணர்ந்து கொள்ளவில்லை ஏன்? இவ்வளவு ஞானம் பெற்றிருந்தும் கூட அக்காலத்து மக்கள் அவரை சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், தாயுமானவரை அக்காலத்தவர் உணரவில்லை. அதாவது சைவ வைணவ பிணக்கோடு வீர சைவமும் சைவத்தினுடைய தனி கிளை என்ற நிலையிலே அக்காலத்திலே தலை தூக்கி நின்றது. புற கோலங்களான சமய ஆசாரங்களும் கொள்கை வாதங்களுமே இறை பற்று என்று கருதப்பட்டது. கடவுள் பற்று என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், புறக்கோலங்களும் நாம் வெளி அடையாளங்களாக சமய குறியீடுகளை அணிந்து கொள்வது, மற்ற ஆசாரங்களை பின்பற்றுவது, இவைதான் சமய பற்று, இறைப்பற்று என்ற ஒரு எண்ணம் அக்காலத்தில் இருந்தது. ஆனால் தாயுமானவர் உள்ள பக்தி நெறியாளராய் விளங்கினார். உள்ளம் சுத்தமாக இருந்தால் போதும், உள்ளத்திலே கடவுள் இருந்தால் போதும் என்ற ஒரு எண்ணத்தில் அழுத்தமாக கொண்டிருந்தவர். எனவே அக்காலத்து மக்களாலே இவரை ஒரு குருவாக அடையாளம் காண முடியவில்லை. ஒரு சமய பற்றாளராக மக்கள் அவரை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை என்பது பதிவு செய்யப்பட வேண்டிய செய்தி. 22வது வினா, தாயுமானவர் பாடல் தொகுதிக்கு என்ன பெயர்? இவருடைய பாடல்கள் தொகுக்கப்பட்டு ஒரு நூலாக வெளியிடப்பட்டிருக்கிறது. தாயுமானவருடைய கவிதை நூலுக்கு தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்று பெயர். தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்று பெயர். 23வது வினா, தாயுமானவர் பாடல்களில் அமைந்துள்ள மொத்த பாடல்கள் எத்தனை? 1452 பாடல்கள், 52 தலைப்புகளிலே 1452 பாடல்கள். இதில் சில வேறுபாடுகள் உண்டு. பெரும்பான்மை நூல் இலக்கிய வரலாற்றில் இருக்கிற எண்ணிக்கை நான் இங்கே பதிவு செய்திருக்கிறேன். 24வது வினா, தாயுமானவர் பாடல்களிலே கன்னிகள் எத்தனை, வெண்பா எத்தனை? கன்னிகள் 771 என்று சொல்லப்படுகிறது, வெண்பா 83 என்று சொல்லப்படுகிறது. 25வது வினா, தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது யாது? ஒரு முக்கியமான வினா, பலமுறை கேள்வி டிஎன்பிஎஸ்சி தேர்விலே கூட கேட்கப்பட்டிருக்கிறது. தாயுமானவருடைய பாடல்கள் தான் தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுகிறது என்பதை நான் உறுதியாக உள்வாங்க வேண்டும். 26வது வினா, முத்தே பவளமே என தொடங்கும் கடவுள் வாழ்த்து பாடலினுடைய ஆசிரியா? இது நம்முடைய பாட புத்தகத்திலே இந்த பாடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, 11ஆம் வகுப்பு என்று நான் நினைக்கிறேன். இந்த முத்தே பவளமே என தொடங்கும் கடவுள் வாழ்த்து பாடலுடைய ஆசிரியர் தாயுமானவர். இந்த முத்தே பவளமே என தொடங்கும் வாழ்த்து பாடல் எதிலே இடம்பெற்றிருக்கிறது? தாயுமானவருடைய திருப்பாடல் திரட்டு என்ற நூலிலே பராபர கன்னி என்று சொல்லப்படுகிற தலைப்பிலே இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். 28வது வினா, தாயுமானவர் பாடல்களிலே புகழோடு விளங்கும் தலைப்பு எது? பல தலைப்புகளை அவர் பாடல் எழுதியிருக்கிறார். இந்த பராபர கன்னி என்ற தலைப்பில் எழுதப்பட்ட பாடல்கள் மிகவும் புகழ் வாய்ந்தவை. பராபரமே என்பதனுடைய பொருள் என்ன? இந்த வினா கூட கேட்கப்பட்டிருக்கிறது. பராபரமே என்பதற்கு இறைவன் என்று பொருள். பராபரன் என்பதற்கு இறைவன் என்று பொருள். அடுத்து 30வது வினா, தாயுமானவர் பாடல்கள் எத்தகையவை? தாயுமானவருடைய பாடல்கள் எத்தன்மை வாய்ந்தவை? வினா, தாயுமானவருடைய பாடல் அனைத்துமே தெய்வ தமிழ் இனிமையோடு விளங்குகிறது. எளிமையான நடையை கொண்டவை. செய்யுள் நடையாலே மன தூய்மையும் பக்தி சுவையும் ஊட்டுகின்ற ஒரு தன்மை இந்த தாயுமானவர் பாடலுக்கு இயல்பாக அமைந்திருக்கிறது. தாயுமானவருடைய நினைவு இல்லம் ஒரு இடத்தில் அமைந்திருக்கிறது. அது எங்கு என்பதை வினா, தாயுமானவருடைய நினைவு இல்லம் ராமநாதபுரம் மாவட்டத்திலே லட்சுமிபுரத்திலே இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இந்த இடத்திலே தான் அவர் முக்தி அடைந்தார் என்ற ஒரு நம்பிக்கை இருப்பதனாலே அந்த இடத்திலே அவருக்கென ஒரு நினைவில்லம் கட்டப்பட்டிருக்கிறது. 32வது வினா, தாயுமானவருடைய பாடல்களுடைய போக்கு எத்தகையது? போக்கு என்று சொன்னால் ஸ்டைல் என்று சொல்லலாம். தாயுமானவருடைய பாடல்கள் எந்த நிலையிலே போகிறது, நடைபயில்கிறது என்று சொன்னால், அதாவது சைவ சித்தாந்தம் அத்வைதம் ஆகிய இரு நிலைகளுக்கும் ஒரு வகையான சமரசம் கண்டவர் தாயுமானவர். சைவ சித்தாந்தம் அத்வைதம் பற்றி நான் விரிவாக ஒரு பதிவை போடுகிறேன். இந்த சைவ சித்தாந்தத்துக்கும் அத்வைதத்துக்கும் ஒரு வகையான சமரசம், ஒரு ஒற்றுமையை காண முயற்சி செய்பவர் தாயுமானவர். உபநிடத கருத்துக்களையும் மற்ற ஞான நூல்களுடைய உட்பொருளையும் மிக தெளிவாக தமிழிலே இவர் பாடலாக பாடினார். பக்தி சுவையான இவருடைய பாடல் அத்தனையுமே பக்தி சுவையோடு அமைந்திருக்கும். சில இடங்களிலே காதல் துறைகளின் வாயிலாக கூட உயர்ந்த உண்மைகளை, அவர் தத்துவங்களை தன்னுடைய பாடல் வழியாக அவர் உணர்த்தியிருக்கிறார். அடுத்த வினா,
தாயுமானவருடைய பாடல் அமைப்பு எத்தகையது? தாயுமானவருடைய பாடல் அமைப்பு எத்தகையது? 33வது வினா. அவர் இந்த பாடல்களை அவ்வப்போது பாடிய பாடல் அல்ல. அவ்வப்போது பாடிய பாடல் என்று நாம் நினைக்கக்கூடாது. இந்த திருவாசகத்திலே ஒரு ஓட்டம் இருக்கும். திருவாசகத்திலே முறையாக வகுத்து பாடிய பாடலுடைய தொகுப்பு தான் திருவாசகம். அந்த திருவாசகத்தில் இருக்கிற அந்த ஒரு செயின், அந்த ஒரு ஓட்டம், ஒரு தொடர்பு, ஒரு பாடலுக்கு மற்றொரு பாடலுக்கும் இருக்கிற தொடர்பை நாம் தாய்மானவருடைய பாடலில் நம்மால் உணர முடிகிறது. அதை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேனினுடைய இனிமையும் இசை இன்பமும் உள்ளத்தை தொடுகின்ற உணர்ச்சியும் நல்ல உயர்ந்த பொருளும் இந்த தாய்மானவர் பாடலிலே நிறைந்து காணப்படுகிறது. விருத்தம், கண்ணி, வண்ணம் என்னும் பாக்களாலே இவர் தன்னுடைய பாடல்களை அமைத்திருக்கிறார். 34வது வினா. தாயுமானவருடைய பாடல் எந்த நெறியிலே பாடப்பட்டுள்ளன? யோக நெறியிலே இவர் திருமூலரையும், பக்தி நெறியிலே மாணிக்க வாசகரையும் பின்பற்றியுள்ளார். தாயுமானவருடைய பாடல் ஒரு முறை கேட்கப்பட்டிருக்கிறது. தாயுமானவருடைய பாடல்கள் என் நெறியிலே பாடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், யோக நெறியிலே திருமூலரை பின்பற்றியும், பக்தி நெறியிலே மாணிக்க வாசகரை பின்பற்றியும் இவர் தன்னுடைய பாடலை படைத்திருக்கிறார். 35வது வினா. தமிழகம் தந்த 2ஆம் மாணிக்க வாசகர். வினா, முக்கியமான வினா. தமிழகம் தந்த 2ஆம் மாணிக்க வாசகர் என போற்றப்படுபவர் யார்? தமிழகம் தந்த 2ஆம் மாணிக்க வாசகர் தாயுமானவர். மனதிலே உறுதியாக நிறுத்த வேண்டிய வினாக்கள் இவைகளெல்லாம். 36வது வினா. தாயுமானவர் எத்தகைய இறைவனை அடையாளம் காட்டினார்? தாயுமானவர் எத்தகைய இறைவனை சமுதாயத்திற்கு தன் பாடல் வழியாக காட்டினார்? அடிகள் சைவ மரபுகளை ஒருபோதும் கடியவில்லை, அதை கண்டிக்கவில்லை, அதை எந்த விதத்திலும் அதற்கு தரக்குறைவாக அவர் பாடலை பாடவில்லை. இருந்தாலும் கூட சைவத்திற்கு மேம்பட்டு நிற்கின்ற ஒரு இறைவனை, அதாவது எங்கும் நிறைந்து முழு நிறை இன்பமாக நிற்கின்ற பரிபூரானந்தத்தை இறைவனுடைய தன்மையாக அவர் கருதுகிறார். அந்த ஆனந்தம், பரிபூரணம் என்று சொன்னால் முழுமை பெற்ற ஒரு இறை இன்பத்தை, ஒரு இறைவனுடைய தன்மையை அவர் அங்கே தன்னுடைய பாடல் வழியாக காட்டுகிறார். அடுத்து தாயுமானவருடைய தாயுமானவருடைய சமயம் எத்தகையது? 37வது வினா. தாயுமானவர் எத்தகைய சமயம்? சமயம் கடந்த மோன சமரசம் அடிகள் அடிகளுடைய சமயமாகும். சமயம் கடந்த ஒரு மோனம், சமயம் கடந்த ஒரு நிலை, சமயம் கடந்த ஒரு சமரச உணர்வை அடிகள் தன்னுடைய சமயமாக அங்கு வெளிப்படுத்துகிறார். எல்லா சமயங்களையும் அதில் உட்படுத்தி காணுகின்ற ஒரு தன்மை அடிகளாருக்கு இருந்தது. 38வது வினா. அனைத்து சமயங்களையும் உட்படுத்தி காணும் தாயுமானவருடைய பாடல் வரிகளை சார்ந்து தருக. அனைத்து சமயங்களையும் ஒன்றாக கண்ட ஒரு உணர்வு அவருக்கு இருந்தது. பல இடங்களிலே இந்த கருத்துக்குரிய பதிவை அவர் அங்கே பதிவிட்டிருக்கிறார். சான்றுக்கு ஒன்று. மைவிடாதெழு நீலகண்ட குருவே, மைவிடாதெழு நீலகண்ட குருவே, விஷ்ணு வடிவான ஞான குருவே, மலர் மேவி மறையோது நான்முக குருவே, மதங்கள் தோறும் நின்ற குருவே என்ற பாடல் அனைத்து சமயங்களையும் உள்ளடக்கிய ஒரு உயர்நிலையை நமக்கு அடையாளம் காட்டுவதை நம்மால் காண முடியும். இந்த பாடலை நீங்கள் ஆழ்ந்து படிக்கின்ற பொழுது அதனுடைய தன்மையை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அடுத்து வினா, 39வது வினா. சமரச சன்மார்க்கத்தை முதலாக உலகத்திற்கு தந்தவர் யார்? சமரச சன்மார்க்கத்தை முதலாக எல்லா சமயமும் ஒன்று என்ற உணர்வை முதலாக உலகத்திற்கு தந்தவர் தாயுமானவர் அவர்கள். 40வது வினா. சமயவாதங்களை தாயுமானவர் விரும்பினாரா? ஏனென்று சொன்னால், தாயுமானவர் வாழ்ந்த காலத்திலே அவ்வப்பொழுது சமயவாதங்கள் நடைபெறும். அந்த ஆர்கியூமெண்ட் நடக்கும். சைவத்திற்கும் சமணத்திற்குமே வாதங்கள் இப்படி பல நிலைகளில் நடந்திருக்கிறது. இந்த சமயவாத போரை அடிகள் சற்றும் விரும்பாத ஒரு நிலையிலே தன்னை வளர்த்து கொண்டார். பாதரசமாய் மனது சஞ்சலப்படுகிறதே என்கிறார். ஒரு பாதரசம் பார்த்தீங்கன்னா எதிலையும் ஒட்டாம உருளும். என்னுடைய மனமானது எந்த ஒரு நிலையிலேயும் பிடிகொடாமல் ஒரு பாதரசம் போல் இருக்கிறதே என்று அவர் ஒரு பாடலில் ஒரு இடத்திலே பதிவு செய்கிறார். வாதமிகு சமய நெறிக்கு அரிதாகிய ஒரு பொருள்தான் இறைவன். வாதத்திலேயோ மற்றவற்றிலேயோ விலக்கி காட்ட முடியாத, விளங்கி கொள்ள முடியாத ஒரு பொருள்தான் இறைவன் என்பது இவருடைய வாதம். 41வது வினா. தாயுமானவர் பாடல்களிலே அதிக ஈடுபாடு கொண்டவர் யார்? தாயுமானவருடைய பாடல்களிலே அதிகமாக ஈடுகொண்டவர் குணங்குடி மஸ்தான் சாஹிப். 42வது வினா.
தமிழ் சமய கவிதையின் தூண் என்று போற்றப்பட்டவர். தமிழ் சமய கவிதையினுடைய தூண் என்று போற்றப்பட்டவர் தாயுமானவர். இதெல்லாம் இன்றியமையாத வினாக்கள். 41வது வினா, வள்ளலார், பாரதியார் ஆகியோருடைய கவிதைகள் மிக எளிய கவிதைகள், எளிய நடை. இந்த எளிய கவிதை நடைக்கு முன்னோடி யார் என்பது வினா. தாயுமானவர். இந்த தாயுமானவருடைய பாடல்களை படித்த காரணத்தினாலே வள்ளலாரும் பாரதியாரும் மிக எளிய நடைகளை எழுதும்படியான ஒரு திறனை தங்களுக்குள்ளே வளர்த்து கொண்டார்கள் என்பது வரலாறு. 44வது வினா, தாயுமானவருடைய பாடல்களிலே அதிகம் காணப்படும் இலக்கிய உத்திகள் யாவை? அதிகமாக அவர் உவமைகளை பயன்படுத்தி இருக்கிறார், பழமொழிகளை பயன்படுத்தி இருக்கிறார். இது பதிவு செய்யப்பட வேண்டிய செய்தி. 45வது வினா, தாயுமானவரின் பாடல்கள் வற்புறுத்திய சமுதாய ஒழுங்குகள் யாவை? சமுதாயத்திலே கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுங்குகளை தாயுமானவர் பாடல்களில் ஆங்காங்கே பதிவு செய்திருக்கிறார். அதாவது சாதி முறையை கண்டித்திருக்கிறார், சடங்குகளை அவர் கண்டித்திருக்கிறார், சமரசத்தை வலியுறுத்தி இருக்கிறார், அமைதியான தியான முறையை அவர் வலியுறுத்துகிறார். மிக இன்றியமையாத செய்திகள். இதை மனதிலே உள்வாங்கி மாணவ செல்வங்கள் வாழ்வில் வளம் பெற உங்களை நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். 46வது வினா, தாயுமானவர் இறைவன் யார் என்பதை எவ்வாறு அடையாளம் காட்டினார்? இறைவன் எத்தகையவன், இறைவன் யார் என்பதை தாயுமானவர் சமுதாயத்திற்கு எப்படி காட்டினார் அப்படின்னீங்களா? உருவ வழிபாட்டை தாண்டி ஆதி அந்தமில்லா பிரபஞ்சம் எங்கும் வியாபிக்கும் சுத்த அறிவாகவே இறைவன் இருக்கிறான் என்பதை அவர் காட்டுகிறார். அவர் உருவ வழிபாட்டை அவர் அறிமுகப்படுத்தவில்லை, உருவ வழிபாட்டை அவர் கடைபிடிக்கவில்லை. எனவே இந்த உருவ வழிபாட்டை தாண்டி ஆதி அந்தமில்லா, தொடக்கமும் முடிவில்லாத இந்த பிரபஞ்சத்திலே எல்லா இடத்திலேயும் வியாபிக்கின்ற ஒரு சக்தி தான் இறைவன் என்பதை தாயுமானவர் தன்னுடைய பாடல் வழியாக மக்களுக்கு அறிவுறுத்தினார். 47வது வினா, தாயுமானவருடைய கடவுள் நிலை பற்றி. அதே கேள்விதான் கொஞ்சம் விளக்கமா. தாயுமானவருடைய கடவுள் நிலை பற்றிய கருத்து யாது? தாயுமானவருக்கு கடவுள் எங்கும் நிறைந்த ஒரு பொருளாக காணப்பட்டார். தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் என்று சொல்வோம் அல்லவா? அங்கே இராதபடி எங்கும் நிறைந்திருக்கிற ஒரு பொருளாக அவர் கடவுளை கண்டார். எதிலும் கலந்து ஒன்றின் என்ற ஒரு பொருள் இறைவன் என்பதை அவர் உணர்ந்தார். கருதறிய மலரின் மனம் எல்லில் எண்ணெய் போல் உடல் உயிர் போல் கலந்தென்னாலும் துரிய நடுவூடு இருந்த பொருளாகும் என்று அவர் கடவுளுடைய தன்மையை பதிவு செய்திருக்கிறார். இன்னொரு இடத்துல, ஆங்கே பார்க்கின்ற மலரும் நீயே இருந்த பணி மலர் எடுக்க மனமும் நன்னேன் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். இப்படி காணுகின்ற பொருள்களில் எல்லாம் இறைவனை கண்டவர் தாயுமானவர். அடுத்து 48வது வினா, தாயுமானவர் ஆணவம் மற்றவர் என்பதற்கு சான்று தருக. ஆணவம் இல்லாதவர் என்பதற்கு மனிதனுடைய இயல்பு ஆணவத்தோடு வாழுகின்ற தன்மை. சிந்தையாலும் உடலாலும் உள்ளத்தாலும் அந்த ஆணவம் மனிதனை ஒட்டி கொள்ளும். ஆணவம் மற்றவர் என்பதற்கு தாயுமானவர் ஆணவம் அறவே அற்றவர். காரணம், ஒரு வரி அங்க பதிவு செய்திருக்கிறார் பாருங்க. பேய் குணம் அறிந்து இந்த நாய்க்கும் ஒரு வழி பெரிய பேரின்ப நிட்டை அருள்வாய். பேய் குணம் அறிந்து இந்த நாய்க்கு ஒரு வழி பெரிய பேரின்ப நிட்டை அருள்வாய் என்ற அடியிலிருந்து அவர் தன்னை எவ்வளவாக தாழ்த்தி கடவுள் முன்னே நிற்கிறார் என்பதை நம்மால் இந்த அடிகள் அவர் ஆணவமற்றவர் என்பதை நமக்கு காட்டுகிறது. 49வது டாக்டர் மு வரதராசன் அவர்கள் தாயுமானவரை குறித்து என்ன சொல்லுகிறார் பாருங்க. அவருடைய ஸ்டேட்மெண்ட் டாக்டர் மூவானுடைய இலக்கிய வரலாறு இருக்குது. தாயுமானவர் உபநிடத கருத்துக்களையும் மற்ற ஞான நூல்களுடைய உட்பொருளையும் மிக தெளிவாக பாடியிருக்கிறார் என்று அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். உபநிடத கருத்துக்களையும் அனைத்து ஞான நூல்களின் உட்பொருளையும் மிக தெளிவாக தாயுமானவர் பாடியிருக்கிறார். 50வது வினா, இக்கருத்தை கூறும் தாயுமானவருடைய பாடல் வரிகள் யாவை? இதே கருத்து பாடல் வரிகள் தாயுமானவரிடத்துல பதிவு செய்கிறார் பாருங்க. கண்ணுள் நின்ற ஒளியை கருத்தினை விண்ணுள் நின்று விளங்கிய மெய்யினை என்று இறைவனுடைய தன்மையை அவர் பதிவு செய்கிறார். 51வது வினா, தாயுமானவர் அருணகிரிநாதரின் பாடலாலே கவரப்பட்டு பாடிய பாடல் யாது? தாயுமானவர் அருணகிரிநாதருடைய பாடலை அவர் அதிகம் விரும்புவார். அந்த அருணகிரிநாதரை இவர் சிறப்பாக பாடி பதிவு செய்திருக்கிறார். சான்று கேட்பதற்கு வாய்ப்புண்டு. ஐயா அருணகிரி அப்பா உனை போல் மெய்யாக ஒரு சொல் விளம்பினவர் யார்? தாயுமானவர் அருணகிரியாரை புகழ்ந்து பாடியது.
ஐயா அருணகிரி அப்பா உனை போல் மெய்யாக ஒரு சொல் விளம்பினவர் யார்? இன்னொரு இடத்துல கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை என்று இந்த தாயுமானவர் அருணகிரிநாதரை அவர் புகழ்ந்து பாடுகிறார். அடுத்து 52வது வினா, வேண்டுதல் என்னும் பெயரிலே வேண்டுதல் என்னும் பெயரிலே ஆடு மாடு கோழி போன்றவற்றை உயிர் பலி தருவது கூடாது என்பது தாயுமானவருடைய அழுத்தமான கருத்து. அதை ஒரு பாடலிலே பதிவு செய்கிறார். இதெல்லாம் வினாக்கள் இந்த பாடல் வரிகளை கொடுத்து இது யாருடைய கருத்து அல்லது யாருடைய பாடல் வரி என்று கேட்பதற்கு வாய்ப்புண்டு. பிஜிடிஆர்பி கொஞ்சம் அழுத்தமாக போவோம், கொஞ்சம் டெப்த் இருக்குங்க கேள்வியில். அதனால் ஒரு சிலவற்றை தான் நான் உங்களுக்கு சான்றாக, இன்னும் நீங்கள் பல பொருளை இதை மையமாக கொண்டு பல பாடல் வரிகளை அந்த புத்தக நூல்களை படித்து நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். கொல்லா விரதம் எல்லாம் ஓங்கி எல்லாருக்கும் சொல்லுவது என் இச்சை பராபரமே, கொல்லா விரதம் ஒன்று கொண்டவரே நல்லோர், அல்லாதார் யாரே அறியார் பராபரமே என்று ஆடு மாடு கோழி போன்றவற்றை பலியிடக்கூடாது என்பதை இந்த பாடல் வரியில் அவர் விளக்குகிறார். 54வது வினா, தாயுமானவருடைய இன்றியமையாத பாடல் அடிகள். இந்த கேள்விகள் அடிக்கடி போட்டித் தேர்வில் கேட்கப்பட்டிருக்கிறது. ஒன்று பாருங்க, முதல்ல அந்த கண்ணி பராபரி கண்ணிலிருந்து பராபர கண்ணிலிருந்து எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே, சினமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே என்ற பராபர கண்ணியிலே ரொம்ப அழகு. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று செய்கிறவன் இந்த உலகத்திலே அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய எண்ணம், வேற ஒன்றும் எனக்கு தெரியல என்ற அழகான கருத்து. அடுத்து பாருங்க, நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே என்ற பாடல் தாயுமானவருடைய புகழ்பெற்ற பாடல் வரிகள். இன்னொரு இடத்துல சும்மா இருப்பதே சுகம், இதை டிஎன்பிஎஸ்ல ஒரு முறை கேட்டிருக்கிறான். சும்மா இருப்பதே சுகம் என்ற சொல்லுக்கு சொந்தக்காரர் தாயுமானவர் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். 55வது வினா, தாயுமானவருடைய உள்ள வழிபாட்டு நிலைக்கு ஒரு பாடல். உள்ள வழிபாடு, உள்ளத்திலே தான் கடவுளை கண்டவர், அகத்தே கடவுளை கண்டவர், புறத்தே கடவுளை காண முடியாது என்ற எண்ணம் கொண்டவர். பல பாடல் உண்டு, சான்றுக்கு ஒன்று வைக்கிறேன் பாருங்க. தாயுமானவருக்கு உள்ள வழிபாடே அவருக்கு உரிய வழிபாடு. துள்ளும் மரியா என்னை மனதை பலி கொடுத்தேன், மரின்னு ஆட்டுக்குட்டி நினைக்கிறேன். துள்ளுகின்ற மரியா என்னுடைய மனதை நான் பலி கொடுத்தேன் என்பது அவரது பக்தி பெருக்கினை நமக்கு காட்டுகிறது. அளவிட முடியாத ஒரு பக்தி. உள்ளத்திலே கடவுளை கண்டவர். பாட்டை பாருங்க. உடல் குழைய என்பெல்லாம் நெக்குருக விழிநீர்கள் ஊற்றன வெதிம்பி ஊற்ற ஊசி காந்தத்தினை கண்டு அணுகல் போலவே ஓரவும் உண்ணி உண்ணி படபட என நெஞ்சம் பதைத்துள் நடுக்குற பாடி ஆடி குதித்து பனிமதி முகத்திலே நிலவணைய புன்னகை பரப்பி ஆர்த்தி ஆர்த்தெழுந்து மடலவிழ மலரணிய கைவிரித்து கூப்பி வாணிலின்ப மழையே மழைத்தாரை வல்லமே நீடூழி வாழியன வாழ்த்தி ஏத்துங்கள் கடல் மடை திறந்தனைய அன்பரன் புக்கொழியை கண் நெஞ்சனுக்கு எளியையோ என்ற பாடல் வரிகளை இங்கே சான்றாக நான் கொடுத்திருக்கிறேன். அதை நீங்கள் படித்து தெளிவாக படித்து அதனுடைய இன்பத்தை அனுபவிக்க உங்களுக்கு நினைவுறுத்துகிறேன். 56வது கடைசி வினா, காதல் துறைகளின் வாயிலாக உயர்ந்த உண்மைகளை உணர்த்திய பாடல்களை கூட இவர் பதிவு செய்திருக்கிறார். உதாரணம், ஆகார புவனம், ஆனந்த களிப்பு, பைங்கிளி கண்ணி என்ற பாடல்களிலே இவர் தன்னுடைய இந்த காதல் துறைகளின் வாயிலாக பக்தியை அவர் பரப்பியிருக்கிறார். ஒரு மிக நீண்ட பதிவாக இருந்தாலும் கூட பலருடைய வேண்டுகோளுக்கு, மாணவ அன்பருடைய வேண்டுகோளை ஏற்று இந்த பதிவை நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். இது தேர்வுக்கு தயாராகின்ற உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நீங்கள் எண்ணினால் நண்பர்களுக்கு அதை ஷேர் செய்யுங்கள்.
நான் சொல்லக்கூடாத கருத்துக்கள் நீங்கள் அறிந்திருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள். நண்பர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். மேலும் அடுத்த பதிவிலே அதை சேர்த்து நான் சொல்வதற்கு கூட வசதியாக இருக்கும். எனவே பிஜிடிஆர்பி தமிழ் மட்டுமல்ல, யூபிஎஸ்சி தமிழ் மற்றும் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் இந்த பதிவு பயன் தரும் என்று நான் நினைக்கிறேன். மற்றொரு பதிவோடு நாம் மீண்டும் சந்திக்கலாம். கமெண்ட் பாக்ஸிலே கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். தமிழும் தங்கையாவும் என்ற இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து நான் இந்த பதிவுகளை போடுவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். மற்றொரு சிந்தனையோடு மற்றொரு பாடத்தோடு நாம் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.